வெனஸ்டே மினி விலாக். மித்துல் குட்டிக்கு 2 நாளாவே ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஸோ அவனை தூக்கி வச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருந்துச்சு. அவனை இறங்கவே இல்லை. ஸோ தூக்கி வச்சுட்டு மத்தியான சமையல் சமைச்சிட்ருந்தேன். மித்துல் குட்டியோட பர்த்டேக்கு கிஃப்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் தான் கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிட்டன் கனடா எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்மி சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அது நாங்கள் கனடா வரும்போது ஃபிக்ஸ் பண்ணது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அதை சர்வீஸே பண்ணுறோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணணும். இந்தியா டைமும் கனடா டைமும் சேஞ்ச் பண்ணுறதுனால அம்மா நைட்டு கடதோசை மாவு, தேங்காய் சட்னி, அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொல்லி கைமா உருண்டை எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நான் தோசை மட்டும்தான் ஊற்றினேன். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கிச்சனில் நிற்கவே முடியல. ஸோ தோசை ஊற்றிட்டு கிச்சன் வழியாக டோர் இருக்குது, அங்கே வெளியே நின்றுக்குவேன். தோசை ஊற்றி முடிக்கவும் கரெக்டாக மழை வந்துருச்சு. ஸோ மழையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு மழையெல்லாம் பார்த்து. நான் உட்காருமே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ அந்த அன்றைக்கி டின்னர் மழையை ரசித்து சாப்பிட்டாச்சு.